அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல உணவு நற்காப்பு சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க ஏற்கனவே உணவு நற்காப்பு சம்பந்தமாக சில விடயங்களை பார்த்திருக்கோம். உணவு நற்காப்பு என்றால் என்ன, உணவு நற்காப்புல பழைய முறைகள் என்னென்ன, உணவை பாதுகாக்கிறதுக்காக செய்யக்கூடிய முறைகள், உணவு நற்காப்பு செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன, சரியா? அடுத்தது பாரம்பரிய முறைகள்ல எப்படி செய்தார்கள் என்று சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை பார்த்து கொண்டு போவோம். இப்ப உணவு நற்காப்புண்டா என்னன்னு படிச்சிருக்கிறோம். உணவு பழுதடைகிறதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி. உங்களுக்கு தெரியும், உணவு பழுதடைய செய்யறது முக்கியமாக நுண்ணங்கிகள், சரியா? அப்ப உணவை பழுதடைய செய்யற காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணவில நுண்ணங்கி பிடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணினா அல்லது குறைச்சா அல்லது இல்லாம செய்தா அந்த உணவானது பாதுகாக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு வைக்கப்படும். அப்ப உணவு பழுதடைகிறதுல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை கட்டுப்படுத்தி நீண்ட காலமாக நாங்க அந்த உணவை பேணுவதுதான் உணவு நற்காப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். உணவு நீண்ட காலமாக உணவை பாதுகாத்தல். அதை பாதுகாக்கணும்னா என்ன செய்ய வேணும்? பழுதா பழுதாக்குற பதார்த்தங்களை அதுல இருந்து அகற்றணும் அல்லது கட்டுப்படுத்தவும், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கவும், சரியா? அப்ப உணவு நற்காப்ப பழுதா போறத குறைக்க வேணும் அல்லது நஞ்சாக கூடாது அல்லது பெரிய அங்கிகள் ஏதாவது அதை வீண் விரயமாக்காம நாங்க பார்த்து கொள்ள வேணும், சரியா? அப்ப உணவு நற்காப்பு செய்ய வேணுமாக இருந்தா நாங்க முதலாவது உணவுக்குள்ள நுண்ணங்கி போறத தடுக்கவும், நுண்ணங்கிய தடுக்கவும். நுண்ணங்கி போகக்கூடாது. இரண்டாவது, நீர் மற்றும் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணும். நீரும் வெப்பநிலை, நீர் அதிகமாக இருக்கிற உணவுகள் அதிகமாக பழுதா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீர்ல நீர்த்தன்மை அதிகமாக, ஈரலிப்பு கூடவாக இருந்து அந்த உணவு பழுதா போகும், சீக்கிரமாக பழுதா போயிடும். இப்ப எங்களுக்கு நீர் வற்றி அதுல ஒற்று நீரும் இல்லை என்றால் தான் அதுல நுண்ணங்கி பிடிக்கிறது குறைவாக இருக்கு. அதே மாதிரி ஹீட் கூடவாக இருந்தாலும் நுண்ணங்கி பிடிக்காது. வெப்பநிலை நல்லா குறைச்சு விட்டாலும் நுண்ணங்கி வராது. அப்ப சரியான அளவு வெப்பநிலையில தான் நுண்ணங்கி வளரும். அந்த வெப்பநிலையை நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, எலி, நாய், பூனை போன்ற பெரிய அங்கிகள் சாப்பிடாம நாங்க பார்க்கணும். சரி, எலி, நாய், பூனை, கோழி, காகம் போன்றவை பெரிய அங்கிகள், அதுகள் உணவு சாப்பிடாத மாதிரி நாங்க பார்த்துக்கொள்ளணும். அப்ப இந்த மூன்றையும் நாங்க கட்டுப்படுத்துறதன் மூலம் ஓரளவுக்கு உணவை என்ன செய்யலாம்? பாதுகாப்பு செய்யலாம், அதாவது நற்காப்பு செய்ய முடியும். இப்ப பாரம்பரிய முறைகள்ல எப்படி உணவை பாதுகாத்தார்கள்? இப்ப எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்ப பழைய காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்லாம எவ்வாறு பாதுகாத்திருந்தார்கள் சொல்லி பார்த்தோம்னா அதை நாங்கள் பாரம்பரிய முறை என்று சொல்லுவோம். பாரம்பரிய முறைகள், பாரம்பரிய முறை என்று சொல்றோம். பழைய காலத்து முறை பாருங்க, முதல் இருந்த அம்மம்மாக்களுக்கு எல்லாம் ஊறுகாய் போட தெரியும். இப்ப எங்களுக்கு ஊறுகாய் போட தெரியாது. அவர்கள் அதை பழகி வச்சிருந்திருக்கிறார். எவ்வளவு எப்படி நீண்ட காலம் பாவிக்கிறது, அத மாதிரி கருவாடு போட்டு வச்சிருப்பார்கள். மிளகாய் அதிகமாக இருந்தால் செத்தல் காய வச்சு எடுப்பார்கள். அப்ப அந்த மாதிரி அவர்கள் பாதுகாக்கிறதுக்கு வேற வேற வழிகளை பாவிச்சிருக்கு, சரியா? ஒன்று
உப்பிட்டு பாவிச்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கு அதிகமாக உப்பு போட்டு அந்த கருவாட்டுல இருக்கிற எல்லா நீரையும் வற்ற வச்சு அது ஒருவேளை அதுல பாக்டீரியா போய் இருந்துச்சுன்னா இந்த கருவாட்டுல பாக்டீரியா போச்சுன்னா அதுல இருக்கிற உப்பு அந்த நீரை மறுபடியும் உறிஞ்சி அந்த பாக்டீரியாவில் இருக்கிற நீரை உறிஞ்சுறதுனால பாக்டீரியாவும் இறந்து போயிடும். அப்ப அதுல பாக்டீரியா தொற்று என்ன செய்யாது, வராது. அப்ப கருவாட்டுக்கு அதிகமாக உப்பு போடுறது கருவாடை கெடாம வச்சிருக்கிறதுக்காகத்தான். நாங்க பிறகு அதை கழுவி உப்பு அகற்றி விட்டு சமைக்கலாம். அப்ப முதலாவது உப்பிடுதல். உப்பிடுதல்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டு வைப்பிடும். அது மாங்காய்க்கும் சில உப்பு போட்டு வச்சிருப்பார்கள். ஊறுகாய் மாதிரி எலுமிச்சம் பழத்துக்கு அப்படி உப்பிடுவார்கள், மீனுக்கு உப்பிடுவார்கள். சரி, அதை நாங்க உப்பிடுதல் என்று சொல்லுவோம் பழைய காலத்து. அதே மாதிரி உலர்த்துதல். உலர்த்துறண்டா என்னது? வெயில்ல காய போடுறது. இப்ப செத்தல் உங்களுக்கு தெரியும், வெளியில போட்டு மிளகாய காய வச்சு எடுக்கணும். அது மாதிரி நெல்லு வெட்டிட்டு வந்தா பிறகு பாருங்க, அத பெரிய படங்குல அல்லது தரப்பாளோட விரிச்சு அதுல நெல்லெல்லாம் கொட்டி வெயில்ல காய விடுது. இல்லையா பெரிய தார் ரோட்ல பாருங்க, நெல் ஒரு சைட்டுக்கு கொட்டி அதை காய வச்சிருப்பார். அந்த நெல் அந்த ரோட்டுல ஒரு சைடு ஃபுல்லா தார் ரோட்ல கொட்டி பரவி விட்டுருப்பினும் நல்லா காய விட்டுத்தான் அதை எடுத்து வைப்போம். பச்சை நெல்லை அப்படியே வச்சா என்ன பிடிச்சிடும், வண்டு பிடிச்சிடும் அல்லது பழுதா போயிடும். ஆகவே அதை சொல்றது உலர்த்துதல். பயறு அப்படி செய்வினம், பலா ஈரப்பலா எல்லாம் உலர்த்தல் செய்வார். அதுல இருக்கிற நீர்த்தன்மையை இல்லாம செய்யுது. அதை வெயில்ல போட்டா நல்லா காஞ்சு வந்து. சரியா? ரைட். அடுத்தது புகையூட்டுறது. மூன்றாவது புகையூட்டுதல். எழுதி வச்சுக் கொள்ளுங்க. பாரம்பரிய முறைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். உணவு நற்காப்புல பாரம்பரிய முறை ஒன்று உப்பிடுதல். எழுதிக் கொள்ளுங்க. பாரம்பரிய முறைகள் என்று போட்டு எழுதுங்க. ஒன்று உப்பிடுதல், இரண்டாவது உலர்த்துதல், மூன்றாவது புகையூட்டுதல். இதுல இறைச்சி வகைகள், மீன் வகைகள், பொருட்காய் போன்றவை புகையூட்டப்பட்டு பாவிக்கப்படும். அதே போல தேனில அமிழ்த்தி வைக்கிற பயன்பாடும் இருக்கு. தேனில் அமிழ்த்தி வை. தேனில அமிழ்த்துறது. உலர்த்திய இறைச்சிய தேன்ல வச்சா கெட்டு போகாம இருக்கு. சரியா? அதே மாதிரி உலர்ந்த மண்ணை போட்டு மூடிடுறது. உலர்ந்த மண்ணை ஈரமில்லாத மண்ணை போட்டு மூடி வைக்கிறது. பலா கொட்டையில நம்ம செய்வோம். பலா, இஞ்சி, மஞ்சள் அதுக்கெல்லாம் உலர்ந்த மண்ணை போட்டு வச்சு அப்படியே இருக்கு. உலர்ந்த மண்ணை போட்டு உலர்ந்த மண் இடுதல். உலர்ந்த மண்ணை இடுதல். இது ஐந்துமே பாரம்பரிய முறைகள் தான். சரியா? ரைட். இப்ப நாங்க உலர்த்தல் முறைய பார்ப்போம். சரியா? முற்காலத்துல இந்த உலர்த்தல் முறை சூரியன்ல வச்சு நாங்க உலர்த்தி பாவிச்சிருக்கோம். அப்ப சூரியன் வெப்ப கதிர்ப்பு தான் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த உலர்த்தல் முறையில. ஆனா இப்ப இந்த காலத்திலையும் இந்த உலர்த்தல் பயன்படுத்தப்படுது. இப்ப உணவை உலர்த்துறதுக்கு ஒரு என்ன சொல்லுவோம், பேக் பண்றதுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு அவன் மாதிரி வச்சு உலர்த்துகிறார்கள். சரியா? முதல்ல சூரிய வெப்ப உலர்த்தியாக இருந்தது. இப்ப அது அடுப்புல
உலர்த்துறது. அதாவது எந்த வெப்பநிலை எங்களுக்கு தேவையோ அந்த வெப்பநிலையில வச்சு சரியா மின்சாரம், வாயு அல்லது கனிய எண்ணெய்கள் ஏதாவது பயன்படுத்தி இந்த அடுப்பு இயக்கப்படும். அப்ப இதுல என்னத்த இந்த மாதிரி உலர்த்துதல்ல உப்புடுதல்ல உலர்த்துதல்ல இப்ப உங்களுக்கு முந்தைய காலத்துல சூரியன் பயன்படுத்துறது, இப்ப உலர்த்தலுக்காக ஒரு அடுப்பு பயன்படுத்தப்படுது. சரி, அந்த அடுப்புல எவ்வளவு வெப்பநிலை வரணும்ன்றத செட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா அந்த வெப்பநிலையில அந்த உணவுல இருக்கிற எல்லா நீரும் அகற்றப்பட்டு அது ட்ரை ஆகி இப்ப இந்த அடுப்புல வச்சு எதை உலர்த்துவார்கள். இப்ப அதிகமாக மிளகாயை உலர்த்துறாங்க, பழங்கள், சில காளான் அதுகளை உலர்த்தி எடுக்கிறார். சரியா, உப்புடுதல்னா முக்கியமாக கருவாடு. சரி, உலர்த்துதல்னா இப்ப காளான்கள், மிளகாயை உலர்த்தி எடுப்பினும் அந்த வெப்பநிலையை மட்டும் கொடுத்து அதுல இருக்கிற ஈரப்பதனை இல்லாம செய்யறது தான் உலர்த்துதல். ரைட், அடுப்பு இப்ப அதுக்காக தயாரித்து வச்சிருக்கிறார். முந்தைய காலத்துல இருந்த அது வெளியில போட்டுத்தான் நாங்க இந்த உலர்த்தல் செய்வோம். எப்படி சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப கதிர்களை உறிஞ்சித்தான் உலர்த்தல் நடக்கும். இப்ப அது சாதாரணமாக அடுப்பிலேயே நடக்கும். சரியா, இப்படி நாங்க உலர்த்தல் மூலம் இப்ப உணவை நற்காப்பு செய்யறோம். இந்த முறை இப்பவும் யூஸ் பண்றோம். சரியா, அதாவது பாரம்பரிய முறைதான். ஆனா இப்பவும் உப்புடுதல் நடக்குது, இப்பவும் கருவாடு வருதுதான் பிள்ளைகளுக்கு. சோ இந்த முறையை இப்பவும் உப்புடுதல் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி உலர்த்தல் முறையும் முந்தைய காலத்துல சூரியன்ல உலர்த்தினது, இப்ப உலர்த்துறதுக்கு அடுப்புகள் வந்திருக்கு. அது கரண்ட்ல இயங்குற அடுப்பாக இருக்கலாம், அல்லது மின்சாரத்திலேயோ அல்லது வாயுலையோ அல்லது கனி எண்ணெய்கள் ஏதோ ஒன்றுல இயங்கக்கூடிய ஒரு அடுப்பாக இருக்கு. அடுத்தது புகையூட்டல் இப்ப பெருமளவில் இல்ல. இப்ப அதிகமாக சிகிரி உலர்த்துதல் அல்லது குளிரூட்டுதல். இப்ப எங்களுக்கு இந்த புகையூட்டுதல், தேயில் அமிழ்த்தல், உலர்ந்த மண்ணிடுதல் போன்ற முறைகள் இப்போதைக்கு பாவனையில குறைவுகள். யாராவது 1-2 பேர் சில வேட கிராமங்கள்ல இருக்கிறவர்கள் பாவிச்சிருந்தாலும் இப்ப அதிக அளவுல இந்த பாவனை இல்லை. சரியா, இப்ப அதிகமாக குளிரூட்டில வைத்தல், குளிரூட்டுதல். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 4 பாகை செல்சியஸுக்கும் குறைவாக போகும். 4 பாகை செல்சியஸை விட வெப்பநிலையை குறைச்சு விட்டோம்னா அங்க என்ன சொல்லுங்க, அப்ப அந்த உணவில நுண்ணங்கி பிடிக்காம வச்சு பாதுகாக்கும். அப்ப எங்களுக்கு புகையூட்ட வேண்டிய தேவையோ, இப்ப முதல்ல இறைச்சி வகைகளை புகையூட்டும். இப்ப என்ன குளிர் சாதன பெட்டியில ஃப்ரிட்ஜில் கொண்டே இறைச்சியை போட்டு விட்டா அது இருக்குது பாருங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள்ல பெரிய ஃப்ரிட்ஜுகள்ல இறைச்சியானது பாக்கெட்டுகள்ல அடைக்கப்பட்டு குளிரூட்டியில வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த உணவுகள் நீண்ட காலத்துக்கு அங்க இருந்து செய்து பாதுகாக்கப்படுது. அப்ப 4 பாகை செல்சியஸுக்கு குறைவாக பாக்கி கூட அங்க நுண்ணங்கி பிடிக்காம அந்த உணவு காணப்படும். அல்லது மிகை குளிரூட்டல் செய்ய போறோம். இதை விட இன்னும் குளிரூட்டல் செய்ய போறோம்னா சய 18 பாகை சய 18. 4 விட 18 பெருசுன்னு யோசிக்க கூடாது. 1க்கு சய வந்திருக்கு, ஆகவே 4 விட இது குறைவு. சரியா, அப்ப 4ன்றது நேர்ல இருக்குது, பிளஸ்ல இருக்கிறபடினால இது கூடிய பெருமா. இதை விட மிகை குளிரூட்டல் இதை விட வெப்பநிலையை குறைக்க போதும். இப்ப 4ல இருந்து 3, 2, 1, 0 அதுக்கு கீழேதான் சய 1, சய 2, சய 3 வரைக்குள்ள சய 18 இன்னும் கீழே வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, 4 விட 18 இன்னும் குறைவு.
ஆகவே மிகை குளிரூட்டல் செய்ய அதை விட குறைவாக வெப்பநிலையை பேணுறதுனால அங்க நுண்ணங்கிகள் பெரும்பாலும் என்ன சொல்லுங்க அதுவும் போகாது. அந்த வெப்பநிலை நுண்ணங்கிகள் பெருகுவதை தடுக்கும். அதாவது மிகை குளிரூட்டல் செய்ய நுண்ணங்கி போகாம இருக்கு. அப்ப மிகை குளிரூட்டலின் மூலம் உணவு பதார்த்தங்கள இயல்பான நிறமும் அதன் சுவையும் போசனை பெருமானமும் பெரும்பாலும் பாதுகாக்கப்படும். அவங்க 4 பாயசீல வைக்கிறத விட 18 பாயசீல வச்சா இன்னும் அது கெட்டு போகாம அதன் நிறமும் சுவையும் அதே மாதிரியே பேணப்படும். சரியா? அப்ப வெப்பநிலையை கட்டுப்படுத்திக்கல நாங்க இந்த 2 மெத்தட்டையும் யூஸ் பண்ணலாம். 4 பாகை செல்சியஸ்ல வைக்கலாம் அல்லது 18 வைக்கலாம். சரியா? சரி, இப்ப 4 பாகை சீல என்னென்ன பொருளை வைக்கலாம், 18 பாகை செல்சியஸ்ல எதை வைக்கலாம்? நார்மலாக சாதாரணமாக 4 பாகை செல்சியஸ்ல நாங்க காய்கறி பழங்களை வைக்கிறோம். காய்கறிகள் பழங்கள் இவற்றை நாங்க 4 பாகை செல்சியஸுக்குள்ள வைக்கலாம். 18 பாகை செல்சியஸுக்குள்ள நாங்க இறைச்சி வைக்கலாம், மீன் வைக்கலாம், அதே மாதிரி ஐஸ்கிரீம் வைக்கலாம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், ஃப்ரிட்ஜில் டீஃப்ரிட்ஜுக்கையும் வைக்கலாம், நார்மலாகவும் வைக்கலாம். எங்களுக்கு சாதாரணமாக 4 பாகை சீலையே வச்சா காணுமே, அது காய்கறி பழங்களை வச்சுட்டு நாங்க தேவையான போது எடுத்துக்கொள்ளலாம். அதுவே எங்களுக்கு மிகை குளிரூட்டல் செய்ய வேணும், அதாவது பழுதா போகவே கூடாதுன்னா நாங்க அதை 18 வைக்கலாம். இப்படி நாங்க வெப்பநிலையை என்ன செய்யறோம், கட்டுப்படுத்தும். எதுக்காக இந்த வெப்பநிலையை நாங்க கட்டுப்படுத்துறோம், கண்ட்ரோல் பண்றோம்? எங்களுக்கு நுண்ணங்கி வாழக்கூடிய வெப்பநிலை சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரணமாக நுண்ணங்கி தொழிற்பாட்டுக்கு உகந்த வெப்பநிலையில 40 பாகை. இதுலதான் நுண்ணங்கி பெருகும். அல்லது வாழும் உகந்த வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் என்றது நுண்ணங்கின்ற தொழிற்பாட்டுக்கு உகந்த வெப்பநிலை என்று சொல்றோம். அது அந்த 40 பாய்சியில நன்றாக பெருகக்கூடியது. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய வேணும்னா குளிரேற்றின வெப்பநிலைய நல்லா குறைச்சு கொண்டு வரோம். நுண்ணங்கி வாழ முடியாத சூழ்நிலையாக குறைச்சு கொண்டு வர்றதுனாலதான் அதுக்குள்ள என்ன செய்யல, நுண்ணங்கி போகை. சரியா? ரைட். அப்ப இது இப்ப நவீன முறையாக இருக்கு. இப்ப நவீன முறைதான் இந்த உலர்த்தல், குளிரூட்டியில வைத்து நவீன முறையிலையும் உலர்த்தல் நடக்குது. அதுக்காக அடுப்புகள் இருக்கு, அது வேற. இது குளிரூட்டியில வைக்கிற சந்தர்ப்பம். இது ஒரு நவீன முறையாக இருக்கு. பழைய காலத்துல இல்லை, இப்ப இருக்கு. அதே மாதிரி சிவிரி உலர்த்தல் என்கின்ற ஒரு முறை. சிவிரி உலர்த்துதல் குளிரூட்டில வைக்கப்படுவது நவீன முறை. அதே மாதிரி சிவிரி உலர்த்தல் என்கின்ற சிவிரி உலர்த்தல் தொடர்பாக நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். பண்டைய காலத்துல சூரியன் கதிர்ப்பு மூலம் உலர்த்தப்பட்டது. இப்ப அதுக்காக அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப சிவிரி உலர்த்தல் என்ன? அதாவது இப்ப பாருங்க, நீர் அகற்றப்பட்டு இப்ப எங்களுக்கு பால்மா தயாரிக்கிறது தெரியுந்தாடே. அப்ப பால்ல இருந்து பால் மாவாக அதை மாத்துது. அப்ப அது எப்படி மாற்றப்படுதுன்னா
சூடாக்கப்பட்ட பால் உங்களுக்கு தெரியும், பால்ல இருந்து பால்மா தயாரிக்கப்படுகிறதா. பாலை வந்து சூடாக்கப்பட்ட பால். இந்த சூடாக்கப்பட்ட பால் என்ன செய்யணும்னா அதிக அமுக்கம், ஹை பிரஷர் ஒன்று கொடுத்து வெப்பப்படுத்திய கொள்கலனுக்குள்ள சிமிரிடும். அதாவது அது சுத்தி சுத்தி அந்த சிவிரல் தெரிந்த நிபுணிகள் தண்ணி சிலவள் அடிக்கிறது சிவிரல் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி சிவிரல் மூலம் என்ன செய்ய வேண்டாம், உணவில இருக்கிற உணவு வந்து நீரற்ற நிலைக்கு மாறும். அப்ப அங்க நுண்ணங்கிகள் வந்து வாழையிடாம போகும், நீர் வந்து இல்லாம போகும். உலர்த்தல் அங்க என்ன செய்ய வேணும், நீரை இல்லாம செய்யணும். இப்ப பால்ல இருக்கிற நீரை அகற்றி அதை நாங்க பால் மாவாக மாற்றோம். பால் தான் என்னவாக மாறிடும், பால் மாவாக மாற்றப்படும். அப்ப பால்ல நீர் இருக்குது, ஈஸியா கெட்டு போயிடும். ஆனா பால் மாவா மாத்திட்டோம்னா அதுல இருக்கிற நீரெல்லாம் உலர்த்தப்பட்டிருக்குது. ஆகவே அதுல இப்ப நுண்ணங்கி பிடிக்காது. அப்ப அது கட்டுப்படுத்தப்படும். அதை நாங்க சிவிரி உலர்த்தல் என்று சொல்லணும். அதே மாதிரி செறிவாக்குதல். செறிவாக்குற சந்தர்ப்பம் பாருங்க, ஜாமுகள் தயாரிக்கும் அல்லது சோசுகள் தயாரிக்கும் அந்த தகரத்துல அல்லது போத்தல்ல வரக்கூடிய உணவுகள், அதை நாங்க செறிவாக்குதல் என்று சொல்றோம். அது தகரத்துல வார, தகரத்தில் அடைத்தல் அல்லது போத்தல், அல்லது இப்ப பக்கெட்டுகள்லையும் வருகுது. இது என்ன செய்யப்படும்னா நுண்ணங்கிகளின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு செறிவாக்கப்பட்ட பொருட்கள். இப்ப பழப்பாகு, பழச்சாறு, ஜாமுகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு என்ன செய்யப்படும், பாதுகாப்பாக வைக்கப்படும். அதுல இருக்கிற நீரை அகற்றி போட்டு செறிவா, இப்ப ஜாம் எல்லாம் பாருங்க, அதை நல்லா சூடாக்கி அதுல இருக்கிற நீரை அகற்றி போட்டு அந்த பழத்துல ஜாம் மட்டும் எடுத்து வைப்பார். அது அந்த பழத்தை செறிவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த அர்த்தம். அதுல இருக்கிற நீர் அகற்றப்பட்டு நுண்ணங்கிகள் இல்லாம போன பிறகு அந்த பழத்தின் செறிவு மட்டும் கூட ஜாமாக்கி வச்சிருக்கு. அது வந்து செறிவாக்குதல், நீர் அகற்றப்பட்டு செறிவாக்கி வச்சிருக்கு. அது நீண்ட காலத்துக்கு கிடக்கும். பாருங்க, ஜாம் ஐட்டம்ஸ், சோஸ் ஐட்டம்ஸ் சரியா போத்தல்கள்ல வருது. அது வந்து இப்ப இருக்கிற ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது, நவீன முறை. சரியா? அதே மாதிரி இப்ப இரசாயன பதார்த்தங்களை சேர்த்தல், இது ஒரு நவீன முறை. அதே மாதிரி இரசாயன பதார்த்தங்கள், இரசாயன பதார்த்தங்களை சேர்க்கிறது. அதாவது அதை சொல்றது நட்காப்பு பதார்த்தங்கள். நட்காப்பு பதார்த்தங்கள் என்று சொல்லுவோம். அதுகளை சேர்த்து நீண்ட காலத்துக்கு அதை வந்து பாவிப்பினம். போன்று வந்து சோடியம் குளோரைடு, அது சாதாரணமா உங்களுக்கு தெரியும், உப்பு. சோடியம் குளோரைடு என்பது உப்பு. அதே மாதிரி சோடியம் மெட்டா இருசல்பேட்டு, சோடியம் இருசல்பேட்டு ரசாயன பதார்த்தங்களின் பெயர். இரசாயன பதார்த்தங்களின் பெயர் வந்து சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுன்னா உங்களுக்கு தெரியும், NaCl, அது ஒரு உப்பு. அதே மாதிரி சோடியம் மெட்டா இருசல்பேட்டு, சோடியம் மெட்டா இருசல்பைட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான உப்பு.
அதே மாதிரி அசட்டிக் அமிலம் சுவையூட்டியாக பயன்படுத்தப்படும். அசட்ரிக் அமிலம் புளிப்பு சுவையாக இருக்கும். அசட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படும். அசட்டிக் ஆசிட் என்று சொல்லும். அதே மாதிரி சோடியம் நைட்ரேட்டு எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இரசாயன பதார்த்தங்கள் என்று போட்டுட்டு எழுது. இரசாயன பதார்த்தங்கள் அல்லது உணவு நற்காப்பு செய்யும் இரசாயன பதார்த்தங்கள் போடும். உணவு நற்காப்பு செய்யும் இரசாயன பதார்த்தங்கள். உணவு நற்காப்பு செய்யும் இரசாயன பதார்த்தங்கள் ரெண்டு தலையங்கம் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு பொருட்களையும் எழுதி வச்சுக்கோங்க. சோடியம் சோடியம் நைட்ரேட்டு அதே மாதிரி சோடியம் நைட்ரைட்டு நைட்ரேட்டு நைட்ரைட்டு இரண்டும் வேறு. சோடியம் நைட்ரைட் நைட்ரைட் அடுத்ததாக பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அமிலம் பென்சோயிக் அமிலம் பென்சோயிக் அமிலம் சரியா? இப்ப இது இவ்வளவும் உங்களுக்கு உணவு நற்காப்புக்காக, அதாவது உணவு கெட்டு போகாம நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய இரசாயன பதார்த்தம். சரியா? இப்ப இதை வழக்கமாக சோடியம் குளோரைடு உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. உப்பு, அதாவது கரி உப்பு, கருவாட்டுக்கு போட்டு அதிகமாக நாங்க பாவிப்போம். சரி, அப்ப உணவு பழுதடைவதை கட்டுப்படுத்துற இரசாயன பதார்த்தங்கள் நற்காப்பு பதார்த்தங்கள். உணவு பழுதடைகிறத கட்டுப்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் நற்காப்பு பதார்த்தங்கள் என்று சொல்லும். அப்ப இந்த உணவு நற்காப்பு பதார்த்தங்களை நாங்க கண்ட பாட்டுக்கு பாவிக்க கூடாது. அப்ப இது எங்களுக்கு உணவு பழுதடைகிறத தடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதை நாங்க ஒரு அளவுக்குத்தான் யூஸ் பண்ண முடியும். அளவுக்கு மீறியதாக நாங்கள் இதுகளை பாவிக்க கூடாது என்றதுக்காக அந்த ஐரோப்பிய சங்கத்தினால சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிற குறியீட்டு முறை, குறியீடுன்னு சொல்லுவோம். குறியீட்டு முறை அதுக்கு ஏற்ற வகையில தான் அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அளவுகளை மட்டும்தான் நாங்க பயன்படுத்தலாம். அப்ப 200ல இருந்து 299 200ல இருந்து 299 வரை இலக்கமிடப்பட்டிருக்கிற நற்காப்பு பதார்த்தங்களை மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ண
இதை தவிர வேற நம்பர்ண்டா அது உடலுக்கு தீங்கானது. ஆகவே நாங்க என்ன செய்ய வேணும், கண்ட பாட்டுக்கு பாதிக்க கூடாது. இந்த நம்பருக்கு உள்ள வார நற்காப்பிகளை மட்டும்தான் யூஸ் பண்ண வேணும். சரியா? அப்ப இந்த நற்காப்பு பதார்த்தங்கள்ல உப்புக்களும் இருக்குது, அமிலங்களும் இருக்கு. பாருங்க, இதுல சோடியம் குளோரைட்டு, சோடியம் மெட்ராய்டுசல்பேட் எல்லாம் உப்பு, அசிட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் ரெண்டுமே அமிலங்கள். அப்ப இதுல உப்புக்களும் இருக்கும், அமிலங்களும் இருக்கும் நற்காப்பு பதார்த்தங்கள்ல. அப்ப எங்களுக்கு அது எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்த வரும். சரியா? அப்ப எங்களுக்கு எதுக்காக இந்த அளவு சொல்லப்பட்டிருக்குன்னு, இப்ப இது ஆக கூடினா, இந்த அளவு ஆக கூடினா அது சிறு பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பெரியவர்களுக்கும் அது வெவ்வேறு வியாதிகளை உண்டாக்கக்கூடும். இப்ப எங்களுக்கு அதிக அளவில் இந்த பதப்படுத்துற உணவுகளை நாங்க அதிகமாக உட்கொள்ள கூடாது. அது எங்களுடைய உடலுக்கு பொருத்தமற்றதாக இருக்கு. ஆகவே உணவை பாதுகாக்கிறது ஒரு நல்ல மெத்தட். அதுக்காக இந்த ரசாயன கெமிக்கல்ஸ நாங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு குறித்த அளவுல தான். அதுக்கு மேல போன அது சிறுவர்களுக்கு கூடாது, பெரியவர்களுக்கும் அது கூடாது. சரி, அப்ப இயற்கையாக நாங்க பாரம்பரிய முறைகள்ல பாவிக்கிறது அது உடலுக்கு என்ன செய்யாது, தீங்கு விளைவிக்காது. இது கெமிக்கல்ஸ். அப்ப கெமிக்கல்ஸை எப்ப நாங்க சேர்த்தாலுமே அது எங்களுக்கு பாதிப்பை தான் கொண்டு வரும். ஆகவே நாங்க கவனமாக இதுகளை பாவிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பகுதி ஒன்றுக்குரிய சில வினாக்களை பார்க்கலாம். நீங்க இதை எழுதி முடிச்சிருந்தால் அடுத்ததாக பகுதி 1 வினாக்கள் என்று போடுங்க. அதுல உங்களுக்கு 9 வினாக்கள் இருக்கிறது. அந்த 9 வினாக்களுக்கு உரிய விடைகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணினா போதுமானது. 1 தொடக்கம் 9 வரையாக நீங்கள் இலக்கமிட்டிருக்க வேண்டும். உங்களுடைய பயிற்சி கோப்பிகள்ல நீங்க செய்து கொள்ளலாம். பகுதி 1க்குரிய வினாக்கள். ஒன்று தொடக்கம் 1 வரைக்கும் இலக்கமிட்டிருங்க. சரியா? பார்க்கிறோம். எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. முதலாவது வினாவை வெதுப்பகங்களில் மாக்கலவை பொங்குதல் அடைவதற்காக சேர்க்கப்படும் நுண்ணங்கி. வெதுப்பகம் உங்களுக்கு தெரியும், பேக்கரியல்ல மாக்கலவை பொங்குறதுக்காக இந்த நுண்ணங்கியை சேர்ப்பார்கள். 1 பாக்டீரியா, 2 மதுவம், 3 வைரசுகள், 4 அமீபா. இப்ப எது என்றத நீங்க யோசிச்சு அதோட ஆன்சரை மட்டும் போடுங்க. பொங்கி வாரதுக்காக இதை போடுவோம். ஒரு நுண்ணங்கியோட சேர்ப்போம். அதுக்கு பேர் ஈஸ்ட் என்று சொல்லுவோம். அதுக்கு தமிழ் பெயர் என்ன? பாக்டீரியா, மதுவம், வைரஸ், அமீபா. அடுத்ததாக இரண்டாவது வினாவை பாருங்க. வைரஸ் மூலம் பரவாத நோய் எது? வைரஸ் மூலம் பரவாத நோய் எது? உங்களுக்கு தெரியும், எய்ட்ஸ் என்று சொல்றோம். முதலாவது எய்ட்ஸ், இரண்டாவது சின்ன முத்து,
மூன்றாவது தொழு நோய், நான்காவது நீர்வறுப்பு நோய். வைரஸ் மூலம் எது பரவாது? அதுக்குரிய ஆன்சரை போட்டுக்கொள்ளும். மூன்றாவது வினா, மிக அதிக அளவில் விலங்கினங்களை கொண்ட கூட்டம் எது? மிக அதிக அளவில் விலங்கினங்களை கொண்ட கூட்டம் எது? ஒன்று ஆவேஸ், 2 ஆத்ரோபோடா, 3 மொலஸ்கா, 4 மெமேலியா. இது விலங்கின்ற கூட்டங்கள் தந்திருக்கு. எது அதிக அளவில இருக்கும்ன்றத பார்த்து போகணும். நான்காவது, பின்வருவனவற்றுள் மென்னுடலி விலங்கு. மென்னுடலிகள் என்று நாங்க சொல்லுவோம். மொலஸ்கா இனம். அப்ப அதை சேர்ந்த விலங்கு எது? 1 நத்தை, 2 கரப்பான் பூச்சி, 3 ஆமை, 4 வண்டு. அப்ப இதுல மென்னுடலி எது? மொலஸ்கா கணத்தை சேர்ந்த எந்த விலங்கு என்று போடும். நான்காவது, ஐந்தாவது, அருவிக்கோட்டு வடிவத்தை கொண்டிராத விலங்கு எது? அருவிக்கோட்டு வடிவம் என்றா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. அது 2 வகையான கூட்டத்துக்கு அதை கொடுக்கலாம். அருவிக்கோட்டு வடிவம் ஒன்று பிசஸ் கூட்டத்தை சேர்ந்த அங்கிகள், இன்னொன்று ஆவேஸ் கூட்டத்தை சேர்ந்த அங்கிகள். அப்ப இதுல பிசஸ் கூட்டமும் ஆவேஸ் கூட்டமும் தவிர்ந்த ஒரு விலங்காக அது இருக்க முடியும். இந்த விலங்கு எது? ஒன்று சுறா, 2 கொக்கு, 3 பெண் குயில், 4 ஆமை. ஆமை. ஆறாவது, விடைகளை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க, கேள்வி எழுத தேவை. ஆறாவது, வட்ட வடுக்கான இலை ஒழுங்கை கொண்டமைந்த தாவரம் எது? வட்ட வடுக்கான இலை ஒழுங்கை கொண்டமைந்த தாவரம் எது? அப்ப இலை ஒழுங்குகள் நாங்க பார்த்திருக்கிறோம். எதிரான இலையொழுங்கு, ஒன்று விட்ட இலையொழுங்கு, வட்ட வடுக்கான இலையொழுங்கு, சுருளி உருவான இலையொழுங்கு. அது ஒவ்வொன்றுக்கும் உரிய உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு. இதுல வட்ட வடுக்கான இலையொழுங்கு எந்த தாவரம்? 1 ஏழிலை பாலை, 2 கொய்யா, 3 அன்னமுன்னா, 4 வட்டக்கண்ணி. இதுல எதுன்றத ஆன்சர் எழுதிக்கோ. ஏழாவது, நலிந்த தண்டுகளை கொண்ட ஏரிகளுக்கு உதாரணமாக அமைவது. நலிந்த தண்டுண்டா மெல்லிய தண்டு இருக்க வேணும். ஏரிகள் என்றா ஏறி ஏறி வளர வேணும். 1 மஞ்சள், 2 கள்ளி, 3 மர மஞ்சள், 4 வல்லாரை. இதுல எது ஏறி கொண்டு போகும்? ஏறிக்கொண்டு போகும். எட்டாவது, வேரின் மூலம்
புதிய தாவரங்களை உண்டாக்க முடியாத தாவரம். வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யாத தாவரம். இதுல 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. 1 கறிவேப்பிலை, 2 ஈரப்பலா, 3 வில்வை, 4 மரவள்ளி. அப்ப இதுல எது வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யாது என்று கேட்டு. இதுல 3ல ஏதோ ஒன்று வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யாத தாவரம். அதை மட்டும் போடு. ஒன்பதாவது சடப்பொருளை மாத்திரம் கொண்ட தெரிவு எது? சடப்பொருளை மாத்திரம் கொண்ட தெரிவு எது? சடப்பொருள் எப்படி இருக்க வேணும்? திணிவும் இருக்க வேணும், அதை வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்படும் சொல்லணும். அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற தெரிவு எது? 1 வழி, நீர், நீர் என்று வர வேணும், ஒளி. அதே மாதிரி 2வது மின்சாரம், செங்கல், தீந்தை. தீந்தை என்பது பெயிண்ட். அதே மாதிரி 3வது நீர், வெப்பம், செங்கல். 4வது செங்கல், தீந்தை, வழி. அப்ப இதுல இருக்கிற எது சட பொருட்களை மட்டும் கொண்டிருக்குது என்று தெரிஞ்சு போடும். சடப்பொருள் என்ன, சக்தி என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சக்தி இருக்கிறதுகள் தெரிவுக்குள்ள வராது. சக்தி இல்லாம தனிய சடப்பொருள் மாத்திரம் இருக்கிறதுகள் தான் இதுல விடையாக வரும். அப்ப இதுல நீங்க பொருத்தமான விடைய தெரிவு செய்து கொள்ளும். ஆகவே இன்றைய வகுப்புல நாங்கள் உணவு நற்காப்பு செய்வது தொடர்பாகவும் அதன் பாரம்பரிய முறை, நவீன முறை, நற்காப்பு செய்யக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்றால் நாங்கள் இத்தோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்பில நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.